மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம காதுக்குள்ள கேக்குறது மட்டும் இல்லாம நம்மளோட சோசியல் மீடியா ஃபீட் ஃபுல்லா நிறைஞ்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம முணுமுணுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. திடீர்னு இந்த பாட்டும் குணா குகையும் ட்ரெண்டாக என்னதான் காரணம்? கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி வெளியான திரைப்படம் மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த படத்தோட கதையில இடம்பெற்ற குணா குகையோட காட்சிகளும் கண்மணி அன்போடு காதலன்னு குணா படத்துல இடம்பெற்ற பாடலும் தான் தற்போதைய ட்ரெண்டிங். குணா குகை கொடைக்கானல்ல அமைஞ்சிருக்கு. 1821ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரியான PS வார்ட் தான் இந்த குகையை கண்டுபிடிச்சதா கூறப்படுது. இந்த குகையோட உண்மையான பேர் டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை. வவ்வால்கள் வசிக்கிற ஒரு மர்மமான குகையாதான் குணா குகை பார்க்கப்படுது. பேருக்கு ஏத்த மாதிரி இந்த இடமும் கொஞ்சமும் சலைச்சதில்ல. இந்த குகைக்குள்ள போன கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை தவிர வேற யாருமே உயிரோட வந்ததில்லையா. 2006ஆம் ஆண்டுல கேரளால இருந்து இங்க டூருக்கு வந்த ஒருத்தர் இந்த குகையில மாட்டிருக்காரு. அவரோட நண்பர் உயிரையும் பொருட்படுத்தாம துணிச்சலா உள்ள இறங்கி அவரை காப்பாத்திருக்காரு. தொடர்ந்து உயிரிழப்புகள் நடக்கிறதால 2000ஆம் ஆண்டுல இருந்து 16 வருஷமா இந்த இடத்துல பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டுல இந்த குகைக்குள்ள போன 16 பேரோட நிலைமை என்னன்னு இது வரைக்கும் தெரியலையா. இந்த சம்பவத்தை தழுவிதான் மஞ்சுமெல் பாய்ஸ் படம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா 2016க்கு பிறகு இந்த குகை திரும்பவும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனா குணா குகைக்கு போறதுக்கான வழி அடைச்சிட்டு அதோட மேற்பரப்பு மட்டும் பார்க்க அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், சாத்தானின் சமையலறை எப்படி குணா குகையா மாறுச்சுன்னு ஒரு டவுட் வருதுல, அதுக்கான பிளாஷ்பேக்க இப்ப சொல்றேன். கமல் நடிச்ச குணா படத்தோட படப்பிடிப்பு கொடைக்கானல்ல இது வரைக்கும் யாரும் ஷூட் பண்ணாத மனித நடமாட்டமே இல்லாத இடங்கள்ல எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த லொகேஷனுக்காக கமலும் இயக்குனர் சந்தான பாரதியும் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அலைஞ்சிருக்காங்க. இவ்ளோ அலைஞ்சோ இடம் கிடைக்கலன்னு அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போன அப்புறம் தான் ஒரு மலை உச்சியை பார்த்திருக்காங்க. அங்க சர்ச் செட் அமைச்சு படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. குணா பட யூனிட் அங்க போறதுக்காக பாதை அமைச்சது மட்டும் இல்லாம படக்குழு மொத்தமும் 700 அடி பள்ளத்தாக்குல கயிறு கட்டி இறங்கியிருக்காங்க. இந்த பிளாஷ்பேக்க நடிகர் கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கு. கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டு உருவான விதமே வேறங்க. ஒரு